வெல்கம் டு மை சேனல். நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, திருமதி கலைமதி அவர்களோட பெரியப்பா இறந்துட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் ஒரு துக்க சமயத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் தான் எண்ணம். அதுதான் மனிதாபிமானம், அதுதான் மனசாட்சி. நான் ஆல்ரெடி அவங்கள விமர்சனம் பண்ணியிருப்பேன், அவங்க என்னை விமர்சனம் பண்ணிப்பா, அது வேறு விஷயங்க. ஆனால் ஒரு துக்க சமயத்தில் நாம் மனிதாபிமானத்தோடு இருக்கணும். ஏன்னா அவங்க பெரியப்பாவை சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக கலைமதி அவர்கள் வந்து அவ்வளோ ஒரு பணிவிட செய்திருப்பாங்க. எந்த ஒரு மகளும் சமீபத்தில் பெரியப்பாவை இப்படி பார்த்ததில்லை. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலிங்க. அவங்களுக்கு புண்ணியம் தவறு. இந்த புண்ணியத்தினால அவங்க குழந்தைகள் மிகுந்த உயரத்தில் அடைவார்கள், புண்ணியம். ஆனால் ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா, நாம் இளவரசன் சொல்கிறா அந்த ஆளுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்டால் சுத்தமாக மனசாட்சி இல்லை. பணம் பணம் பணம். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் இன்ஃபர்மேஷன்ட்டு. என்ன வீடியோன்னா, எல்லோரும் அவங்க பெரியப்பா இறந்த பார்த்தா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அப்படியே இந்த கொரியர் அனுப்புறதெல்லாம் 2 நாள் ஆகுங்க அப்படிங்கிறது என்ன தேவைன்னு வருங்க. ஒரு வீட்டில் துக்க நிகழ்வு நடந்திருக்குது, துயரமான சம்பவம் நடந்திருக்குது, இறந்தது அவங்க பெரியப்பா தான். ஆனால் கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு மனசாட்சி இல்லாமல் அந்த மருந்து பற்றியே தான் பேசுகிறாரு. இந்த ஆளெல்லாம் ஒரு மனித ஜென்மமாக எனக்கு தெரியல, மனசாட்சி உடைய ஆளான்னு தெரியல. அவ இறந்தது வேறு யாரும் இல்லையுமே, அவங்க சொந்த பெரியப்பா தான். அந்த சமயத்துலேயும் கூடிய அந்த மருந்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் உண்மையுமே சோறு தான் திங்கிறாங்களா இல்லை 1ஆம் நம்பர் முட்டாளாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் முட்டாள் தான். யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணலாம் இல்லைங்க. ஏங்க பெரியப்பா இறந்ததும் கூடி நீங்கள் வருமானம் பார்க்க ஆரம்பிக்கலைங்க, நீங்களே என்ன ஜென்மம் அப்படின்னு கேட்டுக்கலாமா. பெரியப்பா இறக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆள் எட்டிங் கூடியும் பார்க்கல, ஏதோ ஒரு வீடியோ மட்டும் போட்டார். அதாவது எட்டிங் கூடியும் பார்க்காத ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஆளுங்க. சரி, அப்போதான் எட்டி பார்க்கல. அதாவது பெரியப்பா இறந்து 2 நாள் கூடி ஆகலைங்க. ஆனால் இந்த ஆள் ஒரு கொஞ்சம் கூடியும் ஒரு மனசாட்சி இல்லாமல் நேற்று உட்காந்துட்டு இன்ஃபர்மேஷனுங்கிற பேரில் கொடுத்துட்டு இறுதி சடங்கு நடக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மருந்து வரக்கு 2 நாள் ஆகும்னு. இந்த ஆளுக்கு எவ்வளோ ஒரு பண தரித்திரமாக எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், எந்த வழியிலையும் கூடி சம்பாதிக்கலாங்க, உழைச்சி சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த ஆள் எந்த வேலை வாட்டிக்கு போகாமல் உழைக்காம உட்காந்துட்டு ஒரு துக்க வீட்லேயும் கூடி உட்காந்துட்டு கொரியர் அது வந்துருன்னா இந்த ஆளால் என்ன ஒரு மனசாட்சி. இந்த ஆளுக்கு ஒரு மனசாட்சி கிடையாது, பண தரித்திரம் தான் சொல்லணுங்க. பணம் பணம் பணம். ஆனால் இந்த பணம் இவர்கிட்ட கண்டிப்பாக அகல பாதாளத்துக்கு கொண்டு போகும். ஆனால் பாவத்தை தேடுறவர் தான் அந்த இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரன். ஆனால் புண்ணியத்தை தேடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கை கலைமதி அவர்கள். அந்த புண்ணியந்தான் அவங்கள உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். இவங்களை பற்றி பேசுகிறதுனால சில பேர்த்துக்கு வைத்தறியலாம். ஒருத்தர் கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் சொல்கிறேன். கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், யாரவே புரட்சி தலைவி அம்மா அவர்களை. ஆனால் அதே அவங்க இறந்தப்போ குட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாராட்டு தெரிவிச்சிருப்பார் யார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சில எக்ஸ்பிளைனை எல்லாருக்கும் பண்ண முடியாது. அதனால் புண்ணியத்தில் மிகச்சிறந்த புண்ணியமாக இருக்கிறது, புண்ணியம் கிடைக்கக்கூடியது திருமதி கலைமதி அவர்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கும். என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட சுமார் 1 வருஷ காலம் அவங்கள பெரியப்பாவை அப்பா மாதிரி பார்த்துட்டு இருந்தார். இறக்கும் தருவாயிலும் கூடி அப்படி பார்த்துட்டு இருந்தார். ஆனால் எட்டியும் கூடி பார்க்காதவ தான் நம்ம இளவரசனுங்கிற ஏமாற்றுக்கிற பணம் பணம் பணம். இப்படி பணம் சம்பாதிக்கிறால நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. இப்படி பணம் சம்பாதிக்கிற இறந்த ஒரு 2 நாள் கூடி ஆகலைங்க, அதுக்குள்ளே உட்காந்துட்டு கொரியர் இந்த ஆள் ஒரு பண தரித்திரம். இவங்களும் இவங்க மனைவியுமே எட்டிங் கூடி பார்க்கல. ஆனால் திருமதி கலைமதி அவர்களை அந்த புண்ணியம் அவங்க குடும்பத்தாருக்கு எங்கேயோ கொண்டு போய் விட போது, மிகுந்த உயர்ந்த இடத்துல அவங்க வரப்போகிறாங்க, ஐயம் இல்லைங்க. அந்தளவு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. பெரியப்பாவை தன் அப்பா மாதிரி பார்த்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு பாவப்பட்ட ஒரு ஆள்னா நம்ம இளவரசன் சொல்லலாம். நான் இளவரசனை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நேற்று ஒரு வீடியோ பாட்டு அவ்வளோ ஆத்திரம் வருது. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்தா
ஒரு 5 நாளைக்கு கடை திறக்க மாட்டீங்க. அத்தியாவசியம்னா பால் மளிகைனா கண்டிப்பாக திறந்தாகணுங்க. அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் திறப்பீங்க. ஆனால் இந்த ஆள் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்து பாவப்பட்ட ஒரு ஆள் தான். மக்களை ஏமாற்றின பாவப்பட்ட ஒரு ஜென்மம் தான். ஆனால் இவங்க வீட்டில் ஒரு பெரியப்பா இறந்துருக்குதுங்க. அந்த ஒரு மனசாட்சியும் கூட இல்லாமல் கொரியர் வந்துன்னு சொல்கிறேன். இந்த ஆளெல்லாம் என்ன ஒரு ஜென்மன்னு எனக்கு தெரியலிங்க. ஆனால் இத்தனை பாவம் பண்ணுறான் இந்த ஆளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகா ஜாலியாக இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் மிகச்சிறந்த புண்ணியத்தில் சிறந்து விளக்குறது திருமதி கலைமதி அவர்கள் தான். அவங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் வருங்க. ஏன்னா சொந்த பெரியப்பா இருந்து துக்கத்தில் தான் அவங்க இன்னும் மீண்டு வரலை. அவங்க பெரியம்மாவுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ஒருத்தர் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக தெரியும். ஆனால் எந்த ஒரு மனசாட்சி எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாதவர் தான் நம்ம இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரன் பொய்காரன். கடைசி காலத்துலேயும் கூடி எட்டியும் கூடி பார்க்காதவர் தான் நம்ம இளவரசன். இப்போ உட்காந்துட்டு காலத்தில் உட்காந்துட்டு நம்ம இயர்ஃபோன் ஒரு இளவு வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரியா உட்காந்துருக்கிறார் அவர். பாருங்கள், 2 நாளாக கொரியர் வரல, 3 நாள் கொரியர் வரல. இதெல்லாம் கேட்டாங்களா? ஒரு இளவு வீட்டில் அதாவது துக்க செய்தி இருக்குது ஒரு வீட்டில். அங்கேயும் கூடி வருமானத்தை பார்க்குறேன்னா இந்த ஆளெல்லாம் என்ன ஜென்மன்னு எனக்கு தெரியல. பணதரித்திரம் தான் சொல்லணுங்க. இந்த மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாத பணதரித்திரத்தை சமீபத்தில் எங்கேயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு துக்க நிகழ்வு இருக்கும்போது பணத்தை பற்றி பேசாங்க, வருமானத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆள் அதையும் நினைக்கிறான்னா இந்த ஆளுக்கு பந்தம் இல்லை, பாசம் இல்லை. பணம் 24 hours பணம் தான். ஆனால் புண்ணியத்தில் சிறந்து விளங்குறது திருமதி கலைமதி அவர்கள் தான். அந்த புண்ணியம் அவங்க பெற்ற குழந்தைகளை மிகுந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பெரியப்பாவை கவனிக்கிறது சாதாரணப்பட்ட வேலையில். ஆனால் ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மன்னு பார்த்திங்கன்னா பாவத்தை மேலே பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது நம்ம ஏமாற்றுக்கார இளவரசன். அந்த பாவம் யாருக்கு போய் சேருனா அவங்க குழந்தைக்கு தான் போய் சேரும். ஏன்னா ஒரு இளவு வீட்லேயும் போய் துக்க வீட்லேயும் போய் வருமானத்தை பற்றி நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை நான் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவங்க சப்ஸ்கிரைபர் வாயை பொழந்து பார்த்துட்டுருங்க, வாயை பொழந்து கேளுங்க. வாயை பொழந்து கேட்டு அப்படிங்களா எனக்கு மருந்து வேணும் அப்படின்ட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபா மருந்து 2500 விற்றுட்டுருக்கிற ஏமாட்டுக்காரன். இந்த சமயத்தில் பற்றி பேசாத. இருந்தாலும் நம்ம திருமதி கலைமதி அவர்களின் பெரியம்மா சாதாரண இயல்பு நிலைக்கு மீண்டு வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். திருமதி கலைமதி அவர்கள் இந்த இயல்பு நிலைக்கு மீண்டு வர சிறிது நாள் ஆகும். ஏன்னா பெரியப்பாவை கிட்டத்தட்ட 2 வருஷமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க மனதளவில் சோர்ந்து போயிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாத்து வீட்டு சோர்ந்து இருக்கும். ஆனால் இலவச மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்ல. திருமதி கலைமதி அவர்கள் சாதாரண இயல்பு நிலைக்கு மீண்டு வரணும். அவங்க பெரியம்மா சாதாரண இயல்பு நிலைக்கு மீண்டு வரும். இதெல்லாம் முடிஞ்ச கடைசியில் அவங்க பெரியம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். தனியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இலவசம் மாதிரி ஆளுகிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் தயவுசெய்து வெளியே வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்ம ஒரு ஏமாற்று பணத்தருத்தத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததில்லை. ஓகே, நன்றி, வணக்கம்.